Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல்லான ஒரு கேமிங் பிசி பில்ட் பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த பிசியோட டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1.84 lakhs வருதுங்க. எதனால இவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ண CPU அண்ட் GPU தான். CPU வந்து ஒரு ஸ்பெஷல் CPU யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல அதை பத்தி பேசினது இல்லை. ஸோ அதை பத்தி வந்து ஃபுல்லா பார்த்துலாம். அண்ட் GPU வந்து லேட்டஸ்டா லான்ச் ஆன 50 சீரிஸ் GPU தாங்க. என்ன GPUன்னு சொல்லி அதையும் பார்த்துலாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம வழக்கம் போல நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. உங்களுக்கே தெரியும் ப்ராசர் தான் ஃபர்ஸ்ட் வரும். வந்துருச்சு, அதுவும் கீழே வந்துருக்கு. என்ன ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா RYZEN 7 9800X3D தாங்க. இது வந்து 9000 சீரீஸில் வர ப்ராசர் தான். அண்ட் இன்னொன்று வந்து இது 3D ப்ராசர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதனால் இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னா கேமிங்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் வந்து இதில் வந்து 3D விகேஷ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி AMD யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம L3 கேஷ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேஷ் மெமரி அதிகமாக உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஸ்பீட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரேம் டிபெண்டன்சி கொஞ்சம் குறைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 3D அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்ப்பீங்க. நார்மலாக வந்து கேஷ் மெமரியை கோர்ஸ் பக்கத்துலேயே வைப்பாங்க. அதாவது ஆர்கிடெக்சர் ப்ராசர் ஆர்கிடெக்சரில் ரொம்ப டீப்பாக தான் போகும். இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ஸ்க்கு மேலேயே வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கனால இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக தருது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் 3D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8 core 16 threads அண்ட் 104 MB கேஷ் மெமரி வந்துருதுங்க. RYZEN 7லேயே வந்து 100 MBக்கு மேலே போகிறனால உங்களுக்கு வந்து ஸ்பீடு அல்டிமேட்டாக இருக்கும். என்னப்பா ஸ்பீடு அள்ளுது பின்ன. இந்த ப்ராசரோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 4.7 GHz வந்து பேஸ் கிளாக் ஸ்பீடாக இருக்குது. அண்ட் பூஸ்ட் வந்து 5.2 GHz இருக்குங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த கிளாக் ஸ்பீட்லாம் இருக்குல்ல, இது ஒவ்வொரு கோருக்கான கிளாக் ஸ்பீடு தாங்க. ஸோ நார்மலாக வந்து ப்ராசருக்கான கிளாக் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் ஃபார் எவ்ரி கோர். ஸோ யா RYZEN 7 9800X ப்ராசர். ஸோ இந்த ப்ராசருக்கான மதர் போர்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா MSIயோட ப்ரோ சீரிஸ் மதர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். X870P Wi-Fi அப்படிங்கிற மதர் போர்டு தான். இதில் வந்து நம்ம நார்மலாக வந்து 4 RAM ஸ்லாட் வந்துடும், 2 M.2 ஸ்லாட் வந்துடும், ஒன்று வந்து Gen 5, இன்னொன்று வந்து Gen 4 சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்துருங்க. அண்ட் இதில் வந்து 5G லேனோட வந்துடுது. அண்ட் ஹீட் சிங்க்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது ஈவன் ஃபார் M.2க்கும் வந்து ப்ராப்பர் ஹீட் சிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த போர்டு வந்து ஒரு 98X3Dக்கு சூப்பரான போர்டு. ஸோ நெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து ரேம் தாங்க. ரேம் வந்து நம்ம டோட்டலாக வந்து 32 GB யூஸ் பண்ணியிருக்கோம். 16x2 யூஸ் பண்ணியிருக்கோங்க. அதுவும் 6000 MHz ரேம். இது வந்து டீம் குரூப்போட T-Force Vulcan அப்படிங்கிற ஒரு ரேம் தாங்க. ஸோ இதோட CL வேல்யூ வந்து 38 இருக்கு அண்ட் 6000 MHzல இருக்குங்க. ஸோ உங்களுக்கு 32 GB 6000 MHz சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் காம்பனண்ட் என்னன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து 3 TB ஆஃப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. 1 TB வந்து SSD அண்ட் 2 TB ஆஃப் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம WD Blue யூஸ் பண்ணியிருக்கோங்க 2 TBக்கு. அண்ட் SSD என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா XPGயோட S70 Blade 1 TB தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து Gen 4 SSD அரௌண்ட் 7500 MB/s வந்து ஸ்பீட் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பில்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து Gen 5 SSD யூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது XPGயோட 980 கோர் அப்படின்னு சொல்லி ஒரு யூஸ் பண்ணியிருந்தோங்க. அதில் வந்து நம்மளுக்கு 14500 MB/s வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருந்துச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸே வருதுங்க Gen 4க்கும் Gen 5க்கும். தட் இஸ் லைக் டபுள் தி ஸ்பீட் இருக்குது. ஸோ அண்ட் காஸ்ட்டும் வந்து அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து Gen 4 போதும்னு சொன்னாலும் we are going for S70 Blade. நெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து GPU தாங்க. நம்ம வந்து 50 சீரிஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா RTX 5070 12GB GDDR7 கார்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து Zotac சாலிட் OC அப்படிங்கிற ஒரு கார்டுங்க. இது வந்து ட்ரிபிள் ஃபேனோட வந்துடும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் Zotac என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் Zotac வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு 3 years ஆஃப் இன்பில்ட் வாரண்டி வந்துடும். அண்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்னா 2 years வந்து எக்ஸ்ட்ரா வாரண்டி வருது. அதாவது நம்ம 5060 Tiக்கு மேலே இருக்கிற கார்டில் நிறைய இதில் வந்து இந்த 3+2 years கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் வந்து Zotac இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கூலர் கேபினட் அண்ட் SMPS தான். இப்போ கூலர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து RYZEN 7ல் 3D ப்ராசர் போடுறதுனால உங்களுக்கு பெட்டர் கூலர் இருக்கணும். அதனால் 360 கூலர் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன கூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RS வாட்டர் போஸ் 2360 தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஃபேன் RPM அண்ட் பம்போட RPM வந்து நல்லா இருக்கும். எஃபிஷியன்சியும் வந்து நல்லா இருக்கிறனால இந்த கூலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெம்பரேச்சர்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ண SMPS என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
MSIயோட 850 watts gold SMPS தாங்க. இது gold certified SMPSனால efficiency நல்லா இருக்கும். அண்ட் MSIல இந்த SMPS வந்து PCI 5.1 ரெடி அண்ட் ATX 3.1 ரெடி வந்துருது. நம்மளுக்கு வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசர் இந்த GPUக்கு வந்து 850 watts gold வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கேபினெட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா கேம் டேஸோட ஏத்தேனா P1 ARGB அப்படிங்கிற கேபினெட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம கஸ்டமர் வந்து எனக்கு RGB பெருசாக வேண்டாம், ரொம்ப மினிமலாக இருந்தால் போதும், RGB இல்லைன்னா கூட ஓகே அப்படின்னாங்க. பட் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது இந்த கேபினெட்டில் RGB வந்து ரொம்ப பெருசாக வந்து வெளியில் தெரியாது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த கேபினெட்டோட லுக்ஸும் ஓகே அப்படிங்கிறதுனால we have gone for this. அண்ட் இந்த பிராண்டும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு வந்து நம்ம பில்ட் பண்ணி டோட்டலாக பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பிசியை வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ லுக்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து சட்டிலாக இருக்குது. ரொம்ப ஆம்பியன்ட் லைட்டிங்ஸ் மாதிரியே எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. கீழே கூட ஒரு LED ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து லைக் டோட்டலாக எனக்கு டார்க்காக வேணும் அப்படின்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் மூலிமா வந்து எல்லாத்தையும் வந்து ஆஃபும் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து லைக் ஆர்எஸ் லிக்விட் கூலரில் வந்து லைக் 3 ஃபேன்ஸ்லேயும் வந்து லைட்டிங்ஸ் வருது. அண்ட் நம்மளோட பம்ப்லேயும் வந்து அவங்களோட பிராண்டிங்கோட லைட்டும் வருது. ஸோ ஓவராலாக வந்து RGB சட்டிலாக இருக்குது. ரேமில் கூட நம்ம வந்து பிளெயின் ரேம் தான் போட்டிருக்கோம், RGB இல்லாமல், அதாவது லைட்டிங்ஸ் எல்லாம் தான் போட்டிருக்கோம். ஸோ ஓவரால் பில்டு வந்து லுக் வைஸ் நல்லா இருக்குங்க. ஒரு சிம்பிளாக சட்டிலாக லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த பில்டு வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃப்ளாஷியாக இல்லாமல் ரொம்ப லைக் எடுத்து காட்டாமல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பிசி வந்து கேமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கேமர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 3D ப்ராசர் வந்து உங்களுக்கு சிங்கிள் கோ பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கும் வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு செம்ம எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரெண்டரிங் டைமும் கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து RTX 5070 போட்டிருக்கும். நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கிராஃபிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, அனிமேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிசி. அண்ட் ஆர்கிடெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூமியான், ஸ்கெட்சப், வீரே எல்லாமே வந்து அசால்ட்டாக எடுக்குங்க. ஏன்னா 5070 போட்டிருக்கோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த பிசி வந்து குறைச்சலே இருக்காதுங்க. இந்த மாதிரி வந்து பிசிஸ் நீங்களும் வாங்கணும், உங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்றபடி நீங்கள் கஸ்டமைஸ்டாக பில்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து டச் அண்ட் ஃபீல் பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். நம்ம வந்து கொட்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு சேஞ்சஸ் ஏதாவது வேணுன்னா கூட நீங்கள் எல்லாமே வந்து கால்லேயே வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிசி டெலிவரியே பண்ணிடலாம் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் என்ன பிசிஸ் போடுறோம், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வந்து இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி பிசி பில்டு வீடியோஸ், ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ் அண்ட் நியூ ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட். பண்ணோம். பை.